என்ன செய்யறாங்க, தாகமா இருக்கிறவங்க வாங்க அப்படின்னு சொல்றது மாத்திரமல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை வாங்க என்று சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையினாலே நம்மளை குணமாக்க விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தைகளை அனுப்பி, சங்கீதம் 107:20 சொல்கிறது, தேவனுடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மளை குணமாக்க விரும்புகிறார், நம்மை சுகமாக்க விரும்புகிறார். ஏன்னா நீங்களும் நானும் சுகமாக்கும்படியாக ஆண்டவர் முற்படுவதற்கு காரணம் என்ன? நீங்க சுகமானா மற்றவங்களுக்கு சாட்சியா மாறுவீங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அதற்காகவே கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்ய உட்கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். அவர் எங்களுக்கு அற்புதம் செய்வார் என்ற ஒரு வைராக்கியத்தோடு நிற்போமானால் நம்ம எல்லா மீட்டிங்லையும் தேவதாசர்கள் வருகிற அத்தனை அந்த நபர்களுடைய மீட்டிங்லையும் நம்ம நின்று ஆண்டவர் அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம நினைக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு அற்புதம் செய்வான். கண்ணமொழி அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு அற்புதம் செய்வான், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் மறிப்பதில்லை, எனக்கு பயத்தினாலே நான் சோர்ந்து போவதில்லை, எனக்கு எல்லாவற்றிலும் மாற்றத்தை கொடுக்க அவர் போதுமானவர் என்று சொல்லி கையை வச்சு ஆண்டவரை வைக்க. கர்த்தர் நாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம், அற்புதம் செய்யுங்கப்பா, பலத்த கிரிகளை செய்யுங்க, பலத்த மாற்றங்களை கொடுங்க, இயேசுவின் நாமத்தில் ஆமென்.